ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 10th ஸ்டூடெண்ட்ஸும் 11th ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பயமாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இன்னும் கூடியும் ரிசல்ட் எனக்கு வரப்போகுது, எப்போ வரப்போகுது சொல்லிட்டு நிறைய பேருக்கு இன்னும் கூடியும் தெரியாமல் இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னைக்கு ரிசல்ட் வரும் சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் முக்கியமாக லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசிக்காக நம்ம 10th 12th எக்ஸ்க்ளூசிவான ஏகப்பட்ட நியூஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக ரிசல்ட் டேட்டோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் லைக் பண்ணாமல் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்படி பார்க்குறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம இப்போ இந்த பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் போகிறதுக்கு. ஸோ எல்லா பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்போ நம்ம மெயின் டாபிக் வரலாம். ஆக்சுவலி 12th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல ரிசல்ட் டேட் மாற்றினாங்க. அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. இந்த நிலைமையில 10th 12th முன்னக்கூட்டியே ரிசல்ட் வரப்போகுது சொல்லிட்டு நிறைய நியூஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்துற போது சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மையிலே ரிசல்ட்டில் மறுபடியும் மாற்றங்கள் வரப்போதா சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நான் எல்லா வீடியோலும் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் டேட்டில் மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்கம்மா. பட் எப்போ உங்களுக்கு என்னைக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது இன்னும் கூடியும் கன்ஃபார்ம் ஆகலை. கவர்மெண்ட் சைடில் இருந்து எப்போ ரிப்ளை பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்ம எடுத்துக்க முடியும். முக்கியமாக உங்களுக்கு ரிசல்ட் ப்ராசஸிங் என்ன கூடியும் டே பை டே ப்ராசஸிங்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஓகேவா, ஒன்ஸ் எல்லா ஒர்க்குமே ஸ்டாஃப் முடிச்சிட்டாங்க, உங்களோட மார்க் எல்லாமே உங்களோட வெப்சைட்டில் எல்லாமே ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு வேகமாகவே விட்டுருவாங்க. இன்னும் கூடியும் ரிசல்ட் ஆன் ப்ராசஸிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டேட்டோட உங்களுக்கு முன்னாடியே வரும். அதாவது கவர்மெண்ட் சொன்னபடி மே 19 10th 11th ரிசல்ட் கொடுக்குற மாதிரி தான் பிளான். அதாவது இது முன்னாடியே கொடுத்த பிளான். மே 19 அன்னைக்கு காலையில் 10th அண்ட் மதியானத்துக்கு மேலே 11th வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு மே 15 அப்படி இல்லைனா 16 அப்படி இல்லைனா 17 இந்த டேட்டுக்கு மாற்றங்கள் கொண்டு வரப்படும் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா, கண்டிப்பாக மாற்றங்கள் வரதாம செய்யும். ஏன் அப்படின்னா மே 19 இன்னும் ரொம்ப நாட்கள் இருக்கு. உங்களை ரொம்ப நாளைக்கெல்லாம் வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவு வேகமாக ரிசல்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி மே 15 16 17 இந்த 3 டேட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குமா. அதை நினச்சி நீங்கள் எது பயப்படாதீங்க. எப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆஃபீஸ்லாம் இதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மேபி இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ரிசல்ட் ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. இன்னைக்கு ஆஃபீஷியல் நியூஸ் எதுவுமே கிடைக்கல, கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு கட்டாயமாக கிடைச்சிடும். எனக்கு 10th 12th ஆஃபீஸ்லாம் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு. அதனால வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ மேபி ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஆஃபீஷியல் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வீடியோ வருமா. ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு கொடுக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது. இன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் டேட் அதாவது எதுவுமே கொடுக்கல, அப்டேட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு கட்டாயமாக 10th 12th எனக்கு ரிசல்ட் கொடுக்க போகிறோம், என்ன டைமிங்கில் கொடுக்க போகிறோம் சொல்லிட்டு எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் வரும். ஸோ ஓகேவா, நானும் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன். அண்ட் மோஸ்ட்லி எல்லா பேரும் பாஸ் ஆடுவீங்க. முக்கியமாக நிறைய பேர் பயப்படுறீங்க. கண்டிப்பாக பயப்படாதீங்க. நீங்கள் நினச்ச மார்க் கூட நல்ல மார்க் தான் வரும். 12th மார்க் அழிச்சிருக்காங்க சொல்லவா வேணும். 10th 12th வேற மாதிரி திருத்திருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா இந்த வாட்டி 11th அதிகமாக கிரேஸ் மார்க் இருக்கிறனால கண்டிப்பாக 11th நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. அதை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. மோஸ்ட்லி எல்லா பேரும் முக்கியமாக பாஸ் வருவீங்க. எனக்கு ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சோன்னே நான் கூடி சீக்கிரம் வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேம்மா. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காம முக்கியமாக லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பேரும் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.